ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம், ஏர் கூலர். ஸோ என்னோட கம்பெனி வந்து ரெஃபோரா ஏர் கூலர். ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். இது ரொம்ப காம்பேக்டான சைஸு. ஃபுல் ரூம்க்கு யூஸ் பண்ணனாலும் ஒரு சிங்கிள் பெட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நல்ல காம்பேக்டான சைஸு. இதனோட ஃபீச்சர்ஸ் எப்படி, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஏர் கூலர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதனோட கெப்பாசிட்டி வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு பேல் எல்லோ கலரை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது கலர் ஆப்ஷனுங்கிறது வந்து இது ஒரு கலர் ஆப்ஷன் தான். மற்றபடி பிளாக் கலர் இருந்துச்சு, பட் அது வந்து அவைலபிள் இல்லை. பட் இது ஒரு நல்ல கிளாஸியாக இருந்துச்சு கலர். ஓகேங்களா? வாங்க ப்ராடக்ட் எடுத்து வெளியே வச்சு பார்ப்போம். இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனோட மேனுவல் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றிட்டு ஐஸ் பேக் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் மாதிரி வரும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஐஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாட்டில். ஸோ அதுவும் இருக்கட்டும். ஸோ ஓகே, வாங்க அடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஏர் கூலர், ரெஃபோரா கம்பெனி. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ச்சு தான் சைஸு. ஸோ இதே 4 சைடும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 வாட்ஸ் இதனோட பவரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து சைடு வியூவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேக் ஃபில்டரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதனோட கரெக்ட் பவரான 240 வோல்டேஜ். ஸோ பவருக்கு ரிலேட்டடான மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேக் சைடில் வந்து கேபிள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பவர் கேபிள். ஸோ இது வந்து யூகே மாடல் பவர் கேபிள். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 2.5 மீட்டர் வருது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பின் பாருங்கள். இந்த பின்னு வந்துட்டு நம்ம ஃபாரின் டைப் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரீஸில் வச்சிட்டோம்னா ஐஸ் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ ஐஸ் கட்டியாக மாறினதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கு வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த கூலிங் வந்து இதில் நம்ம தண்ணிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அந்த கூலிங் வந்துட்டு நமக்கு ஆன் பண்ணும்போது மேலே சிஸ்டம் ஆட்ட வெளியே வரும். கூலிங்காக நமக்கு கிடைக்கும் இந்த ஏர்லேருந்து வெளியே வந்துட்டு. ஸோ அப்படி தான் இதனோட ஃபங்க்ஷன் வருது, சரிங்களா? சரி, பார்ப்போம் அடுத்து. ஜஸ்ட் இது ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஹை ஸ்பீடில் வைக்கிறது, மீடியம் ஸ்பீடு வைக்கிறது, லோ ஸ்பீடு வைக்கிறது, இப்படி இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ லோ ஸ்பீடு வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லோ ஸ்பீடு வச்சுட்டு நம்மளோட இந்த இது பார்த்தீங்களா, இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே அந்த இது வந்துட்டு அது ஸ்விங் பண்ணணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது ஆப்ஷன். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்விங்கில் மோடு வரும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்விங் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து கூலிங் மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஃபேன் மோடு, ஹியூமிடிஃபையர் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கூலிங் வேணுனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஐஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கூலிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கூலிங் ஆன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தண்ணி வந்து மேலே வந்து ட்ராப் ஆகிட்டு திரும்ப அடியில் அப்படியே ட்ரைன் ஆகிடும். ஸோ இது மாதிரி ரீசைக்கிள் மாதிரி யூஸ் ஆகும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லியும் நீங்கள் வந்து பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றுறத வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். டெய்லியும் தண்ணி சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இதனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனோட காம்பேக்டான சைஸு, மூவபிள் தான். ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே வீல் இருக்கும், 4 வீலுமே இருக்கும். ஸோ இந்த வீல் ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? இந்த வீல் ஆப்ஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்டு.
இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வாட்டர் லெவல் இருக்குது. ஸோ நைட்டு எவ்வளோ தூரம் இருந்துச்சு. இது ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து இதை காமிக்கிறேன். சரி, ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.